ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் நூடுல்ஸை வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், கார்லிக்கு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸு, அப்புறம் மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். சாஸில் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பெப்பரு. இப்போ இதை வச்சு தான் நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை காய வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் நூடுல்ஸை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா பூண்டு போடுவோம், நறுக்கி வச்ச பூண்டு. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம பூண்டை போட்டுருவோம். இப்போ வெங்காயத்தையும் போட்டுருவோம். இப்போ பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச காயில் போட்டுருவோம். காய்களை நான் இன்றைக்கி பீன்ஸும் முட்டைக்கோஸும் தான் நறுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் கேரட்டு, அப்புறம் கேப்சிகம், உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த 2 தான் இருந்துச்சு, நான் அதனால் இந்த 2 மட்டும் வச்சு போடுறேன். இது கேரட்டும் நீளமாக ஒல்லியாக நறுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 காயும் உள்ளே தட்டிடுவோம். இது ரொம்ப வேகணும்லாம் இல்லை, ஒரு பாதி வெந்தா போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம சாஸ் ஐட்டத்தை சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம நூடுல்ஸையும் ஆட் பண்ணிடுவோம். இது நான் தனியாக நூடுல்ஸ் பாக்கெட்டாக வாங்கி போட்டிருக்கேன். இது மேகியோ வேறு எதுவும் இல்லை, இது தனியாக நூடுல்ஸு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி சாஸ்லேயே எல்லா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். நம்ம நூடுல்ஸ் நிறையாங்கிறதுனால லைட்டாக உப்பு ஆட் பண்ணிப்போம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி. இப்போ நம்ம மேலே லைட்டாக மல்லிச்செடி தூவிப்போம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நூடுல்ஸ் ரெடி. இனிமேல் ஈஸியாக வீட்டிலே நம்ம பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.